வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6/6/2024 அன்னைக்கு அமாவாசை வருது. இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டோட 6ஆம் மாதம் 6ஆம் திகதி வியாழக்கிழமை அன்னைக்கு வைகாசி மாதத்தின் அமாவாசை திதியானது வர இருக்கு, அதாவது நாளைக்கு. இந்த அமாவாசை திதி அன்னைக்கு குரு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ரிஷப ராசியில் அமர போகிறாங்க. இந்த அமாவாசை நாள் ஒரு அரிய அமாவாசை அப்படின்னு ஜோதிடர்கள்னால சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த அமாவாசை வர்றது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயமாகும். இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது முன்னோர்களோட சாபத்தை விலக்கும், கர்மாவும் குறையும், முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதனால் நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும்னு சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் வர்ற அமாவாசையை மகாலய அமாவாசைக்கு இணையாகவும் சொல்லலாம். இந்த அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை பற்றி, செய்ய வேண்டிய தானங்களை பற்றியும் தான் இன்றைக்கி நம்மளோட சேனல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறோம். பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே போல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செஞ்சுருங்க. நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியலை, தடைப்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே போல் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியம் கூட நடக்க வழி இல்லாமல் இருக்குது. இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும். உதாரணமாக உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை சரியாக அமையலை, உங்களுக்கு வாரிசுகள் இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அமாவாசை திதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க, உங்களோட குடும்பம் சீர்படும். சரி, இப்போ வாங்க அந்த பரிகாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வரக்கூடிய அமாவாசை நாள் அன்னைக்கு அதிகாலை வேலையிலேயே எழுந்துக்கிறங்க. சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் இருக்க பெண்கள் சமைச்சு வச்சுருங்க. உங்களோட வீட்டு பூஜை அறையில் முன்னோர்களோட படத்துக்கு முன்பு படையல் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு காக்கைக்கு சாதம் வச்ச பிறகு தான் சாப்பிடணும். அதே போல் இந்த அமாவாசை நாளன்னைக்கு முன்னோர்களை நினச்சி ஒரு வேட்டி துண்டு, ஒரு புடவை துண்டு, ஒரு ரவிக்க துணியை வாங்கி அமாவாசை வழிபாட்டு படையலோட சேர்த்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வழிபாடை முடிச்சுட்டு இந்த துணிமணிகளோட வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் அப்படின்னு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு காணிக்கையை வைத்து அதை அப்படியே ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்துடணும். உங்களோட வீட்டு குப்பை எடுத்து செல்கிற துப்புரவு தொழிலாளி, உங்கள் வீட்டு சாக்கடையை சுத்தம் செய்யும் தொழிலாளி, அதே போல் உங்கள் வீதியில் கீரை விற்கும் பாட்டி தாத்தா யாராவது இருந்தாங்க அப்படின்னா கூட இந்த துணியை தானமாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னோர்களோட ஆசீர்வாதம் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த அளவு உணவு பொருட்களை அன்றைய தினம் வயதானவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நம்மளோட குடும்பத்துக்கு நல்லதை மட்டும் நினைக்கிறவங்க நம்மளோட முன்னோர்கள் தாங்க. நம்மளோட தாத்தா பாட்டி தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னையே நம்மளோட குலதெய்வத்துக்கிட்ட போய் முறைப்பாடு செய்து தெய்வத்திடம் வேண்டி நிற்கக்கூடிய சக்தியும் இவங்க கிட்ட தான் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாளை நீங்கள் யாருமே தவற விடாதீங்க. உங்களோட குடும்பத்தில் கஷ்டம் இருந்தது அப்படின்னா வரக்கூடிய அமாவாசை தினத்தில், அதாவது நாளை, முன்னோர் வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயம் உங்களோட குடும்பம் கஷ்டத்தில் இருந்து வெளியே வரும், செய்த கர்மாவில் இருந்து கூட வெளியே வரலாம். கண்டிப்பாக இன்றைய தகவல் உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களும் பயனடைய செய்யுங்க. இது போன்ற நல்ல தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்டில் தென், தேஜஸ் விஜய்.